நம்ம சேனல்ல உளுத்தம் பருப்பு சட்னி செய்ய போறோம். உளுத்தம் பருப்பு சட்னி செய்யறதுக்காக 1/4 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேங்க. 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன். மீடியமான அளவுக்கு தக்காளி 2 அரிஞ்சு வச்சிருக்கேங்க. காரத்துக்கேற்ப வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சாச்சு. அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்க போகிறோம். ரெட் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் சேர்த்து கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதோடையே இந்த உளுத்தம் பருப்பும் ரெட் சில்லியும் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்கள், நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்றா தான் வதக்க போகிறோம். ஸோ வந்து வெங்காயம் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் இது கூடயே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் புளியும் சேர்த்து நல்லா வதங்கணும். இது வந்து கோல்டன் கலர் வரணும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வரணும். எப்பவுமே இந்த சட்னி அரைக்கும் போது வெங்காயம் நல்லா வதங்கி இருக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை வர மாதிரி இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நம்ம சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை போட்டு நம்ம தாளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான உளுத்தம்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.